சரி, இந்த 20 நிமிஷம் கர்த்தர் என்ன உங்க கூட பேச போறாரு, என்ன நீங்க செயல்பட போறீங்கிறத எனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி வந்தது போல எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பலத்துல நான் உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன். சரிங்களா? இங்க 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துல நாபோத் என்கிற ஒரு மனிதனை குறித்தும் ஆகாப் என்கிற ஒரு மனிதனை குறித்தும் அவருடைய மனைவி எசபேல் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்தும் இங்க குறிப்பிட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நேற்றைய தினத்துல ஆண்டுடைய வசனத்தை தியானித்துட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நான் என்னுடைய மொபைல்ல அநேக தேவனுடைய காரியத்தை சர்ச் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியை ஒரு மாணவனை ஒரு ஆசிரியை தன்னுடைய வகுப்பறையில மாணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அவர் என்ன சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் தான் படைத்தாரா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் தான் படைத்தாரா? தேவன் படைத்தார் என்றால் சாத்தானையும் தேவன் தான் படைத்தாரா அப்படின்ற ஒரு கேள்விய மாணவர்கிட்ட கேட்கும் பொழுது மாணவர்கள் எல்லாம் ஆம் என்று பதில் சொல்லி கொண்டார்கள். ஆம், சாத்தானையும் தேவன் தான் படைத்தார் என்று. அதிலிருந்து ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழும்பி நின்று கேட்டான், சார், நீங்க எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் உங்களிடத்துல 2 கேள்வி கேட்கலாமா அப்படின்னு அந்த மாணவன் வகுப்பறையில எழும்பி நின்று. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2 பிள்ளைகளையும் லேட்டா வந்தாலும் இப்படிதான் நானும் செல்லுவேன். ஒரு ஆராதனைக்கு செல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு காலையில 7 மணிக்கு டியூட்டியா இருக்கு. சில வேளை 12 மணிக்கு டியூட்டியா இருந்தா நைட் 8 மணிக்கு தான் எனக்கு முடியும் டியூட்டி. 11 மணின்றா 7 மணிக்கு தான் முடியும். என்னுடைய ஆலயத்தில் மதுரவாயில் சிஎஸ்ஐ சபை மதுரவாயில்ல வந்து சென்னை பட்டணத்திலே நான் அந்த ஆராதனை முடிஞ்சு 7 மணிக்கு அங்க ஒரு குடும்ப கூடுகை உண்டு. இதே புதன்கிழமை தான் ஈவினிங் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகை உண்டு. ஓடி வருவேன். 1 மணி நேரம் டிராவல். எனக்கு எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் பண்ணி கடைசி நிமிஷத்துல அந்த ஜபத்துல வந்து உட்காந்துருவேன். கடைசி எப்படியாகலும் ஜெபிக்கணும், எப்படியாகலும் ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்ய வேண்டுமேங்கிற என்னுடைய அந்த வாஞ்சை அவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு போய் ஒரு பெரிய எழுப்புதலை எனக்கு அந்த இடத்துல கொண்டு வந்தார் ஆண்டவர். அதனால எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கடைசி நிமிஷத்துல ஓடி வந்த வாலிப பிள்ளைகளுக்காக தான் நான் இதை சொல்றேன். அல்லனா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா விபிஎஸ்ல சொல்லலாம் என்றுதான் அநேக காரியங்கள் தேவனோட கற்றுக்கொண்டு எழுதி வச்சு இந்த நேரத்துல உங்களுக்காக தனிப்பட்ட ரீதியில உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்று நீங்க நினைத்து பாருங்கள். அந்த வாலிபன் கேட்கிறான், சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த ஆசிரியர் சொல்லு, கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசிரியர் சொன்னாரு, வந்து நீ கேட்கலாம், தைரியமா நீ கேட்கலாம், எழும்பி நின்று கேளு அப்படின்னு சொன்ன. முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த மாணவன் அந்த சாரை பார்த்து, சார், இருள் எப்படி என்று கேட்டார். இருள் என்பது இருக்கிறதா என்பது. இருள் என்கிறது இருக்கிறதா? இருள் என்னால் என்ன? இருள் என்கிறது இருக்கிறது. இருட்டு இருக்கிறதாமா? இருட்டு இருக்குதானே கெவின்? இருட்டு இருக்கிறதா? இருட்டுங்கிறது இருளுங்கிறது இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப அந்த சாரை பத்தி உடனே சார் புச்சமா, என்ன கேள்வி, இருட்ட நீ பார்த்தது இல்லையா? சாரை பார்த்து இருள் என்னன்னு இருக்கிறதா அப்படின்னு கேட்டப்போ அந்த வாலிபன் கேட்டப்போ சார் சொன்ன, நீ இருட்ட பார்த்ததையே இல்லையா அப்படின்னுட்டு. உடனே அந்த வாலிபன் சொன்னா, நான் பார்த்திருக்கிறேன் சார், நான் இருட்ட பார்த்திருக்கிறேன். உடனே அந்த மாணவன் அந்த சாரில் வந்து, இருட்டை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இருள் என்று ஒன்று இல்லை சார், ஒளியினுடைய பற்றாக்குறைதான் இருள் என்று பதில் சொன்னான். இருள் என்று ஒன்று இல்லை சார், ஒளியினுடைய பற்றாக்குறை தான் இருள்னு சொன்னான். நானும் ஆச்சரியமாய் தொடர்ந்து அந்த கதையை நான் கவனித்து கேட்டேன். 2வது கேள்வி அவன் சார் எடுத்து கேட்டான், சார், குளிர் ஒண்ணு இருக்குதா சார்? சார் சொன்னாரு, நீ குளிர் அனுபவப்பட்டதே இல்லையா அந்த உலகத்துல? நீ நம்ம எல்லாரும் குளிர் அனுபவப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வெயிலையும் அனுபவப்பட்டிருக்கோம், குளிரே நல்ல அனுபவம். குளிர் ஒண்ணு இருக்கிறேன்னு. அப்ப உடனே அவர் சொன்னாரு, சார், குளிர் ஒண்ணு இல்லை சார், வெப்பத்தினுடைய பற்றாக்குறைதான், வெயிலுடைய சூடனுடைய பற்றாக்குறைதான் குளிர் அப்படின்னு அவன் சொன்னான். நம்மளால நம்ப முடிகிறதா? அதுக்கப்புறம் அவன் ஒண்ணு சொன்னான் பாருங்க, ஒரு சின்ன இருள் வந்து
ஒரு பெரிய இருளை ஒரு சின்ன வெளிச்சத்தினால மாற்ற முடியும் என்று சொன்ன 4 காரியங்களை அந்த அந்த சாரிடத்துல அவன் சொல்றான் பாருங்க. ஒரு இருளன்னு இல்லவே இல்லை. அவர் கேட்டது உலகத்தை கடவுள் தான் தேவன் தான் படைத்தாரா அப்படின்னா சாத்தான அவர் தான் படைச்சாரா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் அந்த சார் கேட்டார். ஆனா இந்த வாலிபன் 2 கேள்வி அவரிடத்துல கேட்கிறாரு. சார், இருள் என்று ஒன்று இருக்கிறதா, குளிர் என்று ஒன்று இருக்கிறதா? இருள் ஒன்று இல்லை, வெளிச்சத்தினுடைய பற்றாக்குறைதான் இருள் என்று அவன் சொன்னான். குளிர் என்று ஒன்று இல்லை, அது வெப்பத்தினுடைய குறைதான், பற்றாக்குறைதான் குளிர் என்று அப்படி சொன்னான். அப்ப வெப்பம் என்று சூடு என்று ஒன்று இருந்தாதான் குளிர் அங்க இருக்காது. கரெக்ட் தானே? எத்தனை குளிர்ச்சியிலே நம்ம என்ன பண்றோம், சூடல அந்த வெப்பத்தின அடுப்புல பக்கத்தில் வெப்பத்துல போய் நின்னா அந்த குளிர் நமக்கு அனுபவப்படுகிறது இல்லை, அந்த குளிர் மாறி போகுது இல்லை அப்படின்னு அவன் சொன்ன பாருங்க. நல்லது இல்லாத இடத்துல கெட்டது உருவாகிறதுன்னு சொன்ன. நல்ல விஷயங்கள் இல்லாத இடத்துலதான் கெட்டதுன்னு உருவாகுது. கெட்டதுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா. ஒளி இல்லாத இடத்துலதான் இருள் இருக்கிறது என்று அவன் சொன்னான். 2வதாக, ஒளி இல்லாத இடத்துலதான் இருள் இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத மனதுதான் பயம் நிறைந்த மனதுன்னு சொன்னான். நம்பிக்கை இல்லாததுதான் பயம் நிறைந்த ஒரு மனதுன்னு சொன்னான். 4வது சொன்னான், அன்பு இல்லாத மனசுதான் சார் வெறுப்பு அப்படின்னு சொன்னான். அன்பு என்று ஒன்று இருந்தால் வெறுப்பு இருக்காது. நான் அந்த இடத்துல இதை சிந்தித்தேன். இதை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்ல, அன்பு என்கிற ஒன்று இல்லாத இதே காரியத்தை நான் மெசேஜா சொன்னேன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு மாணவன் கேட்ட கேள்வியா நான் உங்கள்கிட்ட சொன்னதுனாலதான் ஏற்றுக்கொண்டீங்க. வசனத்தின் மூலமா நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் சொன்னா, ஒரு பெரிய இருளை ஒரு சின்ன ஒளி மாற்ற முடியுமானால் நம்முடைய சின்ன சின்ன எண்ணங்கள் நம் வாழ்க்கையே மாற்றிவிடும் சார். அப்ப சாத்தான் என்று ஒண்ணு இல்லை. நல்லதை அவன் செய்யாதபடியினால, அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டபடியினாலே அவன் பொல்லாதவனாய் தோற்றம் அளிக்கிறான். கரெக்ட் தானே? சாத்தான் என்று ஒன்றை ஆண்டவர் உருவாக்கல. அவனுடைய நல்ல குணம் இல்லாததுனால, அவன்கிட்ட நல்ல சிந்தை இல்லாததுனால, நல்ல செயல் இல்லாததுனால அவன் பரலோகத்தில் இருந்து கீழே தள்ளப்பட்டான். அவன் அந்த உருவம் எடுத்தான். பொல்லாதவன் என்கிற ஒரு பொல்லாதவன் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து சொல்றது பொல்லாதவன். அவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். அவன் எவனை விழுங்கலாம் என்கிற பொல்லாதவனாய் சாத்தான் இருக்கிறான் என்று சொல்லி இது யார் சொன்னார் தெரியுமா? இந்த கேள்வி யார் கேட்டார் தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இங்க இந்த 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துல நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சம்மா. ஒரே ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அது அவனுடைய பிதாக்களாய் பூர்வத்தார் அனுபவித்துக் கொண்டது. அது விற்கவோ அது மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அது கர்த்தர் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையை கைமாறி கொண்டிருந்த ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த இடம் எங்க இருந்துச்சுன்னா ஆகாபு ராஜா அவருடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஒரு நாள் இந்த ஆகாபு ராஜா என்ன சொன்னாரு, நாபோத்தை பார்த்து கேட்பாரு, நான் காய்கறி தோட்டம் வைக்கிறதுக்கு இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தருவியான்னு கேட்டார். நான் காய்கறி தோட்டத்தை வைக்கிறதுக்கு. அப்ப அவன் சொன்னா, இல்ல இல்ல, தேவன் என் மேல கோவப்படுவாரு, நான் கொடுக்கவே மாட்டேன். இந்த திராட்சை தோட்டத்தை நான் கொடுக்க முடியாது. இது என்னுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதமாய் வந்த தோட்டம். அதனால இந்த ஆசீர்வாதத்தை, தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிறனுக்கு நாங்கள் கொடுத்து தேவனை நாங்கள் அசசிப்படுத்த மாட்டோம், தேவனை நாங்க அவமானப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. ஆகாபு ரொம்ப கவலை. ராஜா இல்லையா, நாட்டினுடைய ராஜா இல்லையா, கவலையா படுத்துட்டு இருப்பாரு. அப்ப அவருடைய மனைவி கேட்பாரு, ஆகாபு ராஜா, நீர் ஏன் துக்க முகத்தோடு கூட வேதனையா இந்த படுக்கையில நீங்க படுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. எஸ்தர் ராஜாத்திய குறித்து சொன்னாங்கல்ல 3 விஷயங்க. இருக்கிற பலத்தோட நீ போ அப்படின்னுட்டு. உனக்கு என்ன பலம் இருக்கிறதோ அந்த இருங்க. அந்த நாபோத்து அவன்கிட்ட இருந்த பலத்துலதான் அவன் சொன்னான், இது முடியாது, கொடுக்க முடியாதுன்னு. ஆனா எங்க ஒரு சதி திட்டம் ஏற்படுது பாருங்க. ஆகாபுடைய மனைவியாகிய எசபேல் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நீ இப்படி துக்கமுகமா ஏன் படுத்துட்டு இருக்க, நீ ஒரு ராஜா இல்லையா, உனக்கு சட்டங்கள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கிறது இல்லையா, நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நீ எழும்பி இப்படி சாப்பிடாம போய் அழுதுட்டு கிடைக்க, நீ எழும்பி சாப்பிடு,
திராட்சை தோட்டம் உன் கையில இருக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அவ வந்து என்ன பண்றா, ஒரு கடிதத்தை எழுதி இந்த நாபோத்து இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு அனுப்பிறான். அவ சதி திட்டம் தீட்டி அனுப்புறான். இந்த நாபோத்து கர்த்தருக்கு விரோதமாய் பேசிட்டான், அவரை அவமானப்படுத்தி விட்டான்னு எழுதி அனுப்புறாங்க. அதனால நீ ஒரு உபவாசத்தை கூட்டத்தை நீ ஏற்படுத்தி நாபோத்துக்கு விரோதமாய் நீ செயல்படுங்க அப்படின்னு எழுதி இந்த ஆகாப் ராஜாவுடைய முத்திரையை போட்டு சீல் போட்டு அந்த லெட்டர் கடிதத்தை அனுப்புறாங்க பாருங்க. எந்த தப்புமே செய்யாத இந்த நாபோத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஊர் நாட்டாமைகள் எல்லாரும் சேர்ந்து, பெரிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து, கர்த்தருக்கு விரோதமான நீ பேசுனேன்னு சொல்லி 2 பேரை கள்ள சாட்சி சொல்லுகிறதுக்கும் இந்த எசபேல் என்ன பண்ணுவாங்க, அனுப்பி விடுவாங்க. எசபேல் அனுப்பிவிட 2 பேரை கள்ள சாட்சி. ஆமா, இவன் கர்த்தருக்கு விரோதமாய் பேசினான் என்று அவன் கள்ள சாட்சி சொல்லவே அவர்களுக்கு அந்த சாட்சியை எடுத்துக்கொண்டு கல்லறிந்து நாபோத்தை கொலை பண்ணுவாங்க. இந்த கல்லறிந்து கொலை பண்ணதுனால ஆண்டவர் என்ன சொல்வாரு தெரியுமா, இந்த ஆகாபுக்கு என்ன ஒரு தண்டனை வருதுன்னா, அவனை நாய்கள் கடிச்சு கீறும், அவனை கொன்று போடணும் நாய்களினால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை பிறப்பிடிச்சு அவனுடைய இரத்தத்துல நாய்கள் நக்கும்னு சொல்லி தேவன் ஒருவரை அனுப்புறாரு பாருங்க. அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுவாரு, ஆகாபே நீ தகாத காரியத்தை செய்தா, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீ செஞ்ச, ஒரு தப்பு செய்யாத ஒருவனுடைய இரத்த பழியை நீ செஞ்சதுனால ரத்தம் தெருவுல நாய்க்கள் நக்குற மாதிரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டாரு தேவன். ஆனா இந்த ஆகாப் என்ன பண்றாரு தெரியுமா, ஆண்டுடைய சமூகத்துல அழுது புலம்பி ஜோம் பண்ணி இரக்கம் பெற்றுக்கொள்ளுவான். நம்ம தேவன் இரக்கம் உள்ளவங்க, நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன் என்று மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அவர் இறங்குகிற தேவன் தான். அவர் இறங்கி ஆகாப்புக்கு இறங்கினார் பாருங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினார். யாருக்கிட்ட செஞ்சார் தெரியுமா, ஆகாவினுடைய சந்ததிகளை பழி வாங்கிடுவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, என்னை இங்க சிந்திக்க வைத்தது 4 ஜெப குறிப்புகள் அவர் சொன்னார் பாருங்க. உடம்பு சரியில்லாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னார் பாருங்க. என்ன அந்த இடத்துல ஆண்டவர் சிந்திக்க வச்சாரு. ரீஜா, வியாதி எதனால வருது, ஏன் பிள்ளைங்களுக்குள்ளால துன்பம் பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? தாயும் தகப்பனும் தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனா சந்ததி அனுபவிக்கும் பாருங்க. சந்ததிக்கு தெரியவே தெரியாது ஏன் அனுபவிக்கிறாங்க, ஏன் இந்த தப்பு நடக்குதுன்னே தெரியாது. நல்லா இருப்பாங்க, நோய் வந்துடும். ஏன் வந்ததுன்னு தெரியாது. நல்லாதான் அந்த பிள்ளை எந்த தப்புமே செஞ்சிருக்காது, ஆனா அவளுக்கு கேன்சர் வியாதியா இருக்கும். நல்லாதான் அந்த பிள்ளை இருக்கும், ஆனா ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு வந்து நின்று இருப்பாங்க. தகப்பனும் தாயும் செய்கிற தவறுகள் தலைமுறைகளை கூட ஆண்டவர் பாதிப்பாருங்கிறத இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. ஏன் சொல்றேன்னா, நாம செய்யற தப்பு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு நீங்க இறங்குங்கன்னு சொன்ன போல ஆகாபுக்கு இறங்குனது போல உங்களுக்கு ஆண்டவர் இறங்கி இருக்கலாம். உங்க பாவத்தை மன்னிச்சிருக்கலாம், உங்க நோய்களை குணப்படுத்திக்கலாம், உங்களை தண்டிக்காம செலவுல விட்டு இருக்கிறான். ஆனா உங்களுடைய கர்த்தர் சொன்னா அது சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை, ஒரு மாற்றமும் வராது. இருளை நீக்கிறதுக்கு ஒளியானவர் கடந்து வந்தார். உலகத்துல பாவம் என்கிற இருள் இருந்ததுனால பாவம் செய்யாத ஒளியானவர் இந்த இருளை மாற்றினார் பாருங்க. அவர் சொன்னாருன்னா அவர் செய்து முடிப்பார். அப்ப நமக்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அதை நம்ம செய்யலைன்னா அடுத்த தலைமுறை கிட்ட கேட்டுருவார். அவர் அதை மறக்கவே மாட்டார் ஆண்டவர். இதேதான் எஸ்தர் ராஜாத்திக்கு சொன்னாங்க. எஸ்தர் ராஜாத்தியை இப்ப ஒருவேளை சில வேளை ஆண்டவர் உன்னை ராஜாத்தியாக மாற்றினது அடுத்த இந்த தலைமுறையில இருக்கிற இந்த யூத ராஜ குலத்தை நீ காப்பாற்றுகிறதுக்கு தான் உன்னை ராஜஸ்தானத்துல வச்சிருக்கலாம். நீ இப்ப செயல்படலைன்னா வேறொருத்தங்களை எழுப்புவார் என்று சொல்லிதான் அடுத்த 14வது வசனத்துல அவன் சொல்றான், சரி நான் போறேன், எனக்கு இருக்கிற இந்த பலத்துல நான் போகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் ராஜாத்தி எடுத்த அந்த முடிவு யூத குலத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கிச்சு. யூத குலத்தினுடைய அந்த சந்ததிகளை அது காப்பாற்றுச்சு அழிவிலை நின்று. அப்ப ஒருவேளை நாமும் ஆண்டவர் நமக்கிட்ட சொன்ன சில காரியங்கள் இருக்கும். எத்தனையோ ஜெப கூடுகைக்கு போயிருப்பீங்க, எத்தனை மெசேஜ்களை கேட்டிருப்பீங்க. ஆவியானவர் கர்த்தர் உங்க இருதயத்துல பேசின காரியத்தை செய்யாம இருந்தீங்கன்னா
உடனடியாக அதை செய்து முடியுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து வருகிற தலைமுறைகள் அதை சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் எந்த ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கல சிஸ்டர், ஆனா நான் ஊழியம் செய்யறேன். என் தாயின் தகப்பனிட்டு ஊழியம் செய்ய சொல்லியிருப்பாங்க ஆண்டவர், அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, அதனால நான் செய்ய வேண்டியதாச்சு. தாயின் தகப்பன்கிட்ட சொல்லியிருப்பார் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய, அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, சந்ததி எழுப்பினாங்க. ஏன் எழுப்பினாருன்னு தெரியாது பாருங்க, ஏன் ஊழியம் செய்யறேன்னு தெரியாது, ஏன் நான் டாக்டர் ஆனேன்னு தெரியாது. சில வேளை ஒரு பையனுக்கு இறங்காம போய் நோயோடு கூட இருந்த பையனை இறக்கம் காட்டாம விட்டு இருக்கலாம். அவனுக்கு விருப்பம் இல்லாத படிப்பு அவன் படிச்சிருப்பான். நான் பில்டிங் கட்டுறது இப்படி வெயில இன்ஜினியர் ஆகி நாம ஆகணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. என் தாயின் தகப்பன் சொன்னதுனாலதான் நானே. அவங்களில் உள்ளது அவங்க நிறைவேற்றாதது கர்த்தர் செய்து முடிப்பார். அப்ப உங்க கிட்ட 1000 ரூபாய் இவங்களுக்கு கொடுங்கன்னு உதவுங்கன்னு சொல்லி இருப்பாங்க, செய்யாம விட்டாங்கன்னா லட்சங்களாய் உங்க தலைமுறை கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. உங்களுடைய காலத்துல நீங்க எதை செய்யலையோ, எதை மறந்தீங்களோ, அதை நீங்க உணர்ந்து நீங்க செய்யலைன்னா, உணர்ந்து நீங்க பண்ணலைன்னா, எஸ்தர் ராஜாத்திக்கு எப்படி இரக்கம் பெற்றதோ அப்படியே நீங்க இரக்கம் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க அதை சிந்தித்து உணர்ந்து செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யாம விட்டதுனாலதான் இன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி மூலமா அவங்களை எச்சரிச்சிருக்காங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தேகா சொன்ன போது எஸ்தர் ராஜாத்தி தன்னை சுகாதரித்து கொண்டாள், தன்னை விழிப்புணர்வாக்கி கொண்டாள். இப்ப நான் செய்யலைன்னா ஒருவேளை ராஜஸ்தானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில வேளை நான் இப்ப சாகுறேன்ங்கிற முடிவை நான் எடுக்கலைன்னா, அப்படிப்பட்ட ஒரு தவறான இது இருக்குது, அழைக்கப்படாத ஒழிய நான் போக மாட்டேன், நான் சாவறேன் என்ன தன்னை ஒப்பு கொடுத்தபடினால அந்த இடத்துல ராஜமேன்மை வந்தது. எஸ்தர் ராஜாத்திக்கு இரக்கம் பெற்று செங்கோல் நீட்டப்பட்டது. சில வேளை உங்களுக்கு நீட்டி இருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் சொல்ற இடத்துல ஏன் சொன்னேன்னா, லேட்டானாலும் ஓடி வரீங்கல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாம இருக்கணும்னு நீங்க எடுக்கிற முடிவுகள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க கலங்காதீங்க. எவ்வளவோ காரியத்தை செய்த நாம் இதை செய்யக்கூடாதா? சில வேளை 5000 இல்ல 5 ரூபாய் கொடுத்து சிலவங்களை உதவ சொல்லியிருக்காங்க. சில வேளை சகோதரி உன்னுடைய கணவனாரை கொண்டு சில வேளை அந்த வீட்டினுடைய இடத்துல இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்யறதுக்கு விரும்பி இருப்பாரு. அதை செய்யாதபடியினால சில வேளை தலைமுறைகளுக்கு சாபங்கள் வரும். அந்த சாபத்திலே சில வேளை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், புறஜாதியில இருக்கிற ஜனங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் ஏன் எனக்கு இது வந்துச்சுதேன். ஹிந்துக்களா இருக்கலாம் இல்ல, புறஜாதியா இருக்கலாம் இல்லையா? நான் நேற்றைய தினத்துல ஒரு இதுல நான் படிச்சேன், அவருடைய பேர் என்னன்னா, இப்போ அவர் இறக்கும் பொழுது அவர் ரெவரண்டா இறந்தாரு. ரெவரண்ட் ஆச்சாரிய ஆர்கே மூர்த்தி என்கிறவரு தெலுங்கானாவில அவரை என்ன பண்ணாரா, பைபிள மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள தெலுங்குல மொழிபெயர்க்கப்படணும், அந்த மொழிய கத்து கொடுக்கறதுக்கு இந்த ஆச்சாரியாவை கூப்பிடுறாங்க. இவர் பட்டப்படிப்பு முடிச்சு அமைதியா இருக்கிறார், வேலை இல்லாம. அந்த இடத்துல அவருடைய சகோதரர் மூலமா ஒரு வேலை வாய்ப்பு வருது. இவர் பிராமண குடும்பத்தை சேர்ந்த மகன். அந்த அழைப்புல அந்த மகன் அழைக்கப்பட்டு அவங்களுக்கு மொழிபெயர்ப்பு, அவங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு தெலுங்கு லெட்டரை சொல்லி கொடுக்கணும். அப்படி ஒரு ஆசிரிய தொழிலுக்காக அந்த இடத்துல போகும்போது கிறிஸ்டியானிட்டியாக வெளியூர்ல இருந்து, வெளி மாநிலத்தில இருந்து, வெளியூர் ஃபாரின்ல இருந்து கடந்து வந்த 2 மிஷினர்களுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், அவருடைய மொழிகளில தெலுங்கானையில அவங்களுக்கு எழுத்து சொல்லி கொடுத்தான். அப்ப அந்த எழுத்து சொல்லி கொடுக்கப்பட்ட எழுத்தின் மூலமாக வேதாகமத்தை அவர்கள் மொழிபெயர்த்தார்கள் தெலுங்குல. அந்த மகன் என்ன பண்ணான் தெரியுமா, மொழியை மட்டும்தான் அந்த மிஷினரிக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு கிஃப்டா அவனுக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்தாரு. யோவான் சுவிசேஷத்தை அடங்கிய ஒரு வேதாகமத்தை அவனுடைய கரத்துல எழுதி கொடுத்தாங்க. இந்த ஆச்சாரிய என்ன செஞ்சாரு தெரியுமா, வீட்டுக்கு வந்திருந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, யாரோ ஒருத்தங்க நம்ம ஊர்ல எதற்கு மதமாற்றம் இவர்கள் செய்ய வேண்டும், இவர்களுடைய வேதத்தை படித்து
குற்றத்தை கண்டுபிடித்து இவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு முடிவெடுத்தான். அந்த ராத்திரி என்னுடைய தேசத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு இன்னொரு மதத்தை புகுத்த வேண்டும் என்று இவர்கள் ஏன் நினைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை அவன் படிக்க 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 எனக்கு நான் அழுதுட்டேன். அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரதாரையாய் அவன் அந்த யோவான் சுவிசேஷம் அவன் செய்த தவறுகளை அவனுக்கே உணர்த்த ஆரம்பித்தது. அப்பா அவன் அந்த இடத்துல நினைச்சான், ஆண்டவரே இந்த வேத புஸ்தகம் தன்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய, தன்னைத்தான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு புஸ்தகம், தன்னைத்தான் சரிபடுத்தக்கூடிய ஒரு வேதாகமம், ஒரு தன்னைத்தான் சரிபடுத்தக்கூடிய ஒரு மதம். இது பிறருக்கு உபதேசிக்கிறதல்ல, தன்னைத்தான் வாசித்து தன்னைத்தான் சரி பண்ணக்கூடிய வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அவன் அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தனக்குள்ள இருந்த தவறை அவன் ஒப்புக்கொண்டு அவன் ஆண்டவருக்கென்றே அவன் ஒப்பு கொடுத்தான். பாருங்க, குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதத்தை படித்தவனையே தன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அது மாற்றக்கூடுமே. ஆனால் எத்தனை காலமாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம், கிறிஸ்தவ பணியை நம்ம செய்கிறோம், கிறிஸ்தவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். பாருங்க, ஒரு ஹிந்து மகனை இன்னைக்கு அவன் எப்படி மரித்தான் தெரியும்? ரெவரண்ட் டாக்டர் ஆச்சாரியாய் அவன் மரித்தான். அவன் ஒரு போதகனாய் மரித்தான். பாருங்களேன், உங்களுக்கு இருக்குது நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய பயோடேட்டா, அவருடைய பயோகிராஃபி இருக்கிறது, நீங்க படிச்சு பாருங்க. ஆனா எனக்கு ரொம்ப நேரம் இல்லை சொல்லுகிறதுக்கு, நம்ம ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவா இருக்கிற எங்க தேவாதி தேவனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. 4 ஜெப குறிப்பு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வியாதியா இருக்கிற தேவன் அப்பா ஆஷனுடைய அக்கா ஆண்டவரே, ஹெலன் சிஸ்டருடைய ஆண்டவரே அப்பா கணவரா கர்த்தாவே, இன்னும் தேவன் அப்பா ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நாங்கள் இந்த வசனத்தை படிக்கிறோம். 5 தடவை படித்து முடித்தோம், 6 தடவை படித்து முடித்தோம், 100 தடவை படித்து முடித்தோம். ஆனால் இந்த வார்த்தை உனக்குள் சென்று உன்னை மாற்றவில்லையோ? எஸ்தர் ராஜாத்தி ராஜஸ்திரியாய் மாறும் பொழுது மொர்தெகாயினுடைய வார்த்தை அவளுடைய இருதயத்தை தொட்டது என்றார். அவள் தன் ஜனத்துக்காக சாக வேண்டும் என்று அவள் ஒப்பு கொடுத்தாள். நாமும் ஒப்பு கொடுக்கிறது பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னான், சாத்தான் என்று இல்லை, ஆனால் ஆண்டவரே தேவனை வெறுப்பே, நான் நல்ல காரியத்தை செய்யாவிட்டால் சாத்தானுடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். அதுதான் அவர் சொல்றார், கடைசி காலத்தின் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்பது அதுதான். நல்லவைகளை செய்யவில்லை என்றால், நீ சின்ன சின்ன நல்ல விஷயங்களை சிறு விஷயமாயிருந்தாலும் நீ செய்தாயா என்றால் உனக்கு நன்மை இல்லையோ, நீ மேன்மை அடைய மாட்டாயோ அப்படின்னு வேதம் கேட்கிறது பாருங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்பது வெறுப்பை, அது அன்பில்லாத ஒரு ஆவியா இருக்கிறது. அதுக்கு பொறுமை இல்லை, அதுக்கு சமாதானம் இல்லை, அதுக்கு தேவன் அப்பா ஆண்டவரே இச்சையடக்கம் இல்லை. இப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளை ஆளுகை செய்யாதபடிக்கு நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவராய், எப்படி பரிசுத்த ஆவியான ஆட்கொள்ளப்பட்டு எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பாக நின்றாளோ, அவள் செங்கோல் நீட்டப்பட்டு அவளை தயவு பாராட்டினாலோ, அப்படியே உங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக நீங்க மாறினீங்களா, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். தேவ ஆவியானவர் உங்களுக்காக அவர் வெளிப்படுத்தி காட்டின இந்த வசனங்களே, இப்படி ஆகாப் ராஜா தன்னுடைய தண்டனையை கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொண்டு அதை மாற்றிவிட்டான். ஆனால் அவர் சொன்னார், இன்றைக்கு ஆகாபு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இரக்கம் பெற்றுக் கொண்டபடினால் அவனுடைய சந்ததி மேல அந்த ஆண்டவரே சப்ப தேவன் அனுப்பின அந்த பயங்கரமான சாபம் அவன் சந்ததி மேலே வரும் என்று சொல்லி அவன் அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நம்முடைய சந்ததி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்ம கேட்கிற இடத்துல வசனங்களை பெற்றுக்கொண்டு நம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் சந்ததியை காப்பாத்துங்கப்பா, ஆண்டவரே சாபங்களில் அவர்கள் விழாதபடிக்கு, சாபம் அவங்களை ஆண்டவரை பின்தொடராதபடிக்கு எங்கள் சந்ததிகள் இரக்கம் பெற நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். சில வேளை எஸ்தர் ராஜாத்துக்கு இறங்குற தேவன், சில வேளை அந்த யூத குலத்தை காப்பாற்றினவர் உங்க பிள்ளைகளை காப்பாற்றலாம், உங்க பிள்ளைகளை ரட்சிக்கலாம், உங்க பிள்ளைகளை ஆண்டவே உங்களுடைய சந்ததியின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தலாம்.
ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்தி ஆண்டவரே வீடு திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும். இப்பொழுது நீ சந்தித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு ஏசுவின் நாம ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே, ஆமென்.